குடுத்த அந்த வாக்குறுதிய வந்து காப்பாத்தணும், பர்மிஷன் வந்து வாங்கியாச்சு. ஸோ, அதனால உடல்நிலை சரியில்லனாலும், அந்த மக்கள போய் சந்திக்கணுன்றது அவரு ஆர்வமா இருந்தாரு. ஸோ, அதனோட வெளிப்பாடு தான் வந்து அப்படி இருந்தது. அதேமாரி காவல்துறை வந்து இவ்ளோ நெருக்கடி குடுக்காம இருந்தாங்களா, இன்னும் இலகுவா இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து போயிருக்கும். அந்த போராட்டக்காரங்கள சந்திச்சு, அந்த பொதுமக்கள சந்திச்சு, இன்னும் அந்த களத்துக்குலாம் அவரு போய் சந்திக்கணுன்றத தாண்டி, ஏற்கனவே குடுத்த அந்த ப்ராசஸ் 1 மணி நேரம் வந்து அனுமதி குடுத்துருந்தாங்க. மண்டபத்தில சந்திக்கணும். ஸோ, அதுவும் நெருக்கடி குடுக்கும்போது தான் வந்து இன்னும் வந்து அழுத்தம் வந்து அதிகமாகுது. இது தொடர்ச்சியா நடந்ததுன்னா, இப்ப தலைவர் வந்து திருப்பி அந்த ஏகனாபுரம் கிராமத்துக்குள்ளேயே அவர் வந்து போகாரு. அத தாண்டி வந்து மக்களோட அவர் இருந்து, நாங்க வந்து கைது ஆனாலும் பரவால்ல. அதே மாரி சட்ட போராட்டம் நடத்தும் வந்து தாவேகா வந்து தயாரா இருக்கு. எது எலைட் அரசியல் இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த மக்கள்கிட்ட இலகுவா நீங்க நெருங்கவே விட மாட்டேன்றீங்க. இப்ப அவர் வந்து இதத்தான் நம்ம வந்து சொன்னோம். நாம வந்து ப்ராப்பரா அனுமதி வாங்கி நம்ம வந்து போறோம். நம்ம திடுதிப்புன்னு வந்து ஒரு இடத்துக்குள்ள போய் நுழையல நம்ம. மத்தவங்கலாம் எந்த அனுமதியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் தான் குடுக்குறாங்க. நாங்க வரோம்னு சொல்றாங்க, போறாங்க, ஸ்மூத்தா வராங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து முழு நேர களத்துல தான் தலைவர் வந்து இருப்பாரு. இத வந்து இவங்க திட்டமிட்டு பண்ணாலும் இது வந்து தவிடுபொடி ஆயிடும். மக்களை அவர் சந்திக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. 1005 குடும்பங்கள் இருக்காங்க, 13 கிராமங்கள் இருக்காங்க, 13க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 13 நீர்நிலை. அவங்க வந்து தெளிவா வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீர்நிலைகள் அழிச்சு எங்களோட வாழ்வாதாரம் அது பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் அவ்வளோ நல்லா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்க வந்து விவசாய நிலங்கள் வந்து இருக்கிற இடத்துல நீங்க வந்து பண்ணவே முடியாது. எங்க வயல் நிச்சயமா நம்ம வந்து திட்டம் இருக்கு. நம்ம பரந்தூரும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. பத்திரிகைகள் எல்லாம் நிறைய கேள்விங்க. எப்போ வந்து பரந்தூர் போய் இப்போ பரந்தூர் தலைவர் வந்திருக்கார். நிச்சயமா வேங்க வயல் போகிறோம். 1 மணி நேரம் திட்டமிட்டதே இன்னைக்கு அங்கே நடக்கல. ஸோ அதனால காவல்துறை எல்லா பக்கமும் நெருக்கடி கொடுத்ததுனால பொதுவெளியில் சந்திக்கிறது வந்து அவ்வளோ வந்து சரியா இருக்குமான்னு வந்து தெரியல. கூடிய விரைவில் நிச்சயமா வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து நடக்கும். தலைவர் வந்து நிச்சயமா வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திப்பார். ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவருக்கு வந்து ஷூட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து முழு நேரம் வந்து களப்பணியில் தான் வந்து தலைவர் வந்து இருக்க போறாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள்னே சொல்லலாம். தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லலாம். ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள் கட்சி அறிவிச்ச பிறகு முதல்ல போய் மக்களை சந்திக்கிறது ஒரு பெரிய நிகழ்வா இருக்கு. என்ன ஆச்சு? ஏதோ முடியாத மாதிரி ஒரு மாதிரி இருமிக்கிட்டே இருந்தாரு. என்ன ஆச்சு முதல்ல? இல்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றணும், பர்மிஷன் வந்து வாங்கியாச்சு. ஸோ அதனால உடல்நிலை சரியில்லைனாலும் அந்த மக்களை போய் சந்திக்கணுன்றது அவர் ஆர்வமாக இருந்தார். ஸோ அதனோட வெளிப்பாடு தான் வந்து அப்படி இருந்தது. அதே மாதிரி காவல்துறை வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்காம இருந்தாங்களா, இன்னும் இலகுவாக இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போயிருக்கும். அந்த போராட்டக்காரர்களை சந்திச்சு, அந்த பொதுமக்களை சந்திச்சு, இன்னும் அந்த களத்துக்குலாம் அவர் போய் சந்திக்கணுன்றதை தாண்டி, ஏற்கனவே கொடுத்த அந்த ப்ராசஸ் 1 மணி நேரம் வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. மண்டபத்தில் சந்திக்கணும். ஸோ அதுவும் நெருக்கடி கொடுக்கும்போது தான் வந்து இன்னும் வந்து அழுத்தம் வந்து அதிகமாகுது. இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதை திமுக அரசாங்கம் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் குற்றச்சாட்டாக சொல்லலை. இதை வந்து தவிர்த்தாங்கன்னா இன்னும் வந்து இலகுவாக இருக்கும். மக்களை சந்திக்கிறது இலகுவாக. ஏன்னா ஆல்ரெடி 35 தலைவர்கள் வந்து போயிருக்காங்க. ஸோ இவர் 36 தலைவர் போகிறாரு. போகும்போது மற்றவங்களாம் கொடுக்காத நெருக்கடி இவர் கொடுக்கும்போது தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நிச்சயமாக இந்த திட்டத்தில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது. இப்போ தலைவர் இன்னைக்கு சொல்கிற மாதிரியே இதுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்கவே இல்லை. ரொம்ப கிளியராக வந்து இன்றைக்கி அவர் வந்து பேசியிருக்காரு. விவசாயிகள் காலை தொட்டி நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னோட முதல் பயணம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது நீர்நிலைகளை அழிச்சிட்டு நம்ம அப்படி ஒரு வளர்ச்சி திட்டம் வேணுமான்றது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம சென்னையே பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டங்களை நம்பி தான் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இங்கே வந்து கிடையாது, ஒரு நீர்த்தேக்கம் வந்து இங்கே கிடையாது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை நீங்கள் நம்பி தான் வந்து நீர்நிலை ஆதாரமே நமக்கு இருக்கும்போது அந்த வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்கக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நம்ம வந்து கொள்கையே வச்சுருக்கோம். நம்ம விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் சரி, நம்ம வந்து விவசாய நிலங்களையும் சரி, நீர்நிலைகளும் சரி, நம்ம வந்து சுற்றுச்சூழலும் சரி நம்ம பாதுகாக்கணும். நம்ம வந்து கொள்கையாக நம்ம வச்சுருக்கும் போது ஸோ இதை வந்து மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, இதை வந்து கவனத்தில் எடுத்து செயல்படணும். ஓகே. ஒரு முக்கியமான ஒரு பேசப்பட்டதாக இருந்தால் போலீஸ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா நான் அவங்கள வந்து அந்த திடலில் வச்சு சந்திக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னாரு. ஏன் போலீஸ் தொடர்ந்து கடந்த சில மாதமாகவே போலீஸ் வந்து தொடர்ந்து எல்லா போராட்டத்துக்கு பண்ணுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருந்துச்சு. இது ஒரு காமனாக போய் மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் இதுக்குமே இவ்வளவு கெடுபிடின்றது ஒரு வந்து மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, நிச்சயமாக தான் நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை. இப்போ பல்வேறு போராட்டங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி திமுக கலைஞர் ஐயா திமுகவும் சரி, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்து அம்மையார் ஜெயலலிதா காலத்து அதிமுகவும் சரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். பல்வேறு போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அனுமதியே வந்து கிடையாது. சின்ன சின்ன வந்து போராட்டங்கள் மட்டும்தான் அனுமதி இருக்குது. பெரிய லெவலான ஒரு போராட்டங்கள் வந்து கிடையவே கிடையாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அரிக்காப்பட்டியில் வந்து மக்கள் வந்து திரளாக வந்து போகிறாங்க.
அவங்கள வந்து விரட்டுறாங்க காவல்துறை. ஏதோ அவங்க ஏதோ வெளி தேசத்துலேருந்து வந்தவங்க மாதிரியும், அந்த மக்களோட ஓட்டை வாங்கி தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஒரு இயற்கை அழிச்சு ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து வருது, ஒரு திட்டம் வருதுமா, அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க. இதை இப்போ வந்து தாவேகா எதிர்க்கிறது விஷயமே கிடையாது. அந்த மக்கள் வந்து அந்த நீர்நிலைகளை வந்து அழிச்சு விவசாய நிலங்கள் இருக்கு, 1005 குடும்பங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 நீர்நிலைகள், இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சு நம்ம வந்து வளர்ச்சி திட்டம் வேணுமான்னு நாங்கள் என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு 4 இடங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு அருகாமையிலே பன்னூர் வந்து இருக்கு, 27 கிலோமீட்டர் இருக்கும்போது நீங்க 62 கிலோமீட்டருக்கு போறோம்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு தலைவர் ரொம்ப அருமையா சொன்னா அதுல உள்நோக்கம் இருக்குன்னு வந்து சொல்றேன். அந்த உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி வந்து நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து வளருது. ஸோ அதனால அவங்க வந்து என்ன சொல்லி வித்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து பன்னாட்டு விமான நிலையம் வருது, விமான நிலையம் விரிவாக்கம் வந்து வருது. ஸோ அதனால இங்க வந்து மனையோட விலைகள் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வளர்ச்சி பண்ணுங்க, நம்ம வந்து வேணானே சொல்லலை. பட் அதுக்காக இந்த மாதிரி இது நீங்கள் இதோட விளைவுகள் வந்து நம்ம தான் சந்திக்க போகிறோம். இதே அரசாங்கமும் இதே மக்களும் தான் நாளைக்கு வந்து சந்திக்க போகிறோம். சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஃப்ளட் வந்து வரும். அந்த நீர்நிலைகள்லாம் நீங்கள் அழிச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சென்னையை நோக்கி தான் வரும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு நமக்கு இருக்குன்றது, அந்த தீர்வின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இது மத்திய அரசாங்கம் அந்த இடத்த சூஸ் பண்ணதும் தப்பு. இதை மாநில அரசாங்கம் வந்து இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அவங்கள சுமூகமான பேச்சுவார்த்தைகள் வந்து கூப்பிடணும். இது தொடர்ச்சியாக நடந்ததுன்னா, இப்போ தலைவர் வந்து திருப்பி அந்த ஏகனாபுரம் கிராமத்துக்குள்ளேயே அவர் வந்து போகாரு. அதை தாண்டி வந்து மக்களோட அவர் இருந்து நாங்கள் வந்து கைது ஆனாலும் பரவாயில்ல, அதே மாதிரி சட்ட போராட்டம் நடத்தும் வந்து தாவேகா வந்து தயாராக இருக்கும். எலைட் அரசியல் என்று விஜய் வந்து ஒரு விமர்சிச்சுட்டே இருந்தாங்க. ரீசெண்டாக ஃப்ளைட் அரசியல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இதுவும் பண்ணியிருந்தாங்க. ஏன் தொடர்ந்து விஜய் மேலே இவ்வளவு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு? இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுதுன்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இந்த நீங்க எது எலைட் அரசியல் இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த மக்கள்கிட்ட இலகுவா நீங்க நெருங்கவே விட மாட்டேன்றீங்க. இப்போ அவர் வந்து இதைத்தான் நம்ம வந்து சொன்னோம், நாம வந்து ப்ராப்பரா அனுமதி வாங்கி நம்ம வந்து போறோம். நம்ம திடுதப்புன்னு வந்து ஒரு இடத்துக்குள்ள போய் நுழையல. நம்ம மற்றவங்களாம் எந்த அனுமதியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறாங்க, நாங்க வரோன்னு சொல்றாங்க, போறாங்க, ஸ்மூத்தா வராங்க. அதுதான் இந்த மக்கள் திரள் வந்து அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் இதுக்கு வந்து காரணம். ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் அவர் வந்து நெருங்கி வராங்க, க்ளோஸா வராங்க, அந்த போராட்ட குழுவா இருக்கட்டும், பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் ஏன் இவ்வளவு தூரம் வராங்கன்னா, அவர் ஒரு விஷயத்த பேசினா அது வந்து பேசும் பொருளா இருக்கு, உள் மனசுல இருந்து பேசுறாரு. இதை வந்து நம்ம வந்து இவங்க தள்ளி போறதோ தவிர்க்கிறதோ மிகப்பெரிய ஒரு தப்பு. இது வந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வந்து இந்த எலைட் அரசியல் பண்றதுன்னு. இதே தான் நம்ம வந்து கேட்டோம். நம்ம அந்த மக்களை வந்து வர வச்சு பனையூர்ல வந்து அந்த நிவாரணம் கொடுக்கும்போது கூட இதை தான் நம்ம வந்து சொன்னோம். அந்த இடத்துல போனால் குறுகலான சாலை, அந்த இடத்துல வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியாது, அந்த மக்களோட நெருங்கி பேச முடியாதுன்னு தான் நம்ம இடத்துக்கு வர வச்சு அவர் வந்து அவங்ககிட்ட ரொம்ப இலகுவாக பேசினார். அவங்களோட நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பேசினார். அதனால தான் நம்ம வந்து களத்தையே மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து முழு நேர களத்தில் தான் தலைவர் வந்து இருப்பார். இதை வந்து இவங்க திட்டமிட்டு பண்ணாலும் இது வந்து தவிடுபொடி ஆகிடும். மக்களை அவர் சந்திக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. புரியுது. ஏன் இந்த பரந்தூர் விமானம் வேணாம்னு இவ்வளவு கட்சிகள் சொன்னா? ஏன்னா 1 கோடி மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ண போறோம், 1 கோடி மக்களுக்கு வேலை கிடைக்க போகுது, இன்னொன்று சீக்கிரம் காஞ்சிபுரம் பெரிய இடமா மாறும் அப்படின்ற ஒரு இதுவும் வைக்கிறாங்கல்ல. இதை ஏன் நீங்க வந்து ஏன் இதை எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் இல்லை? இப்போ தாவேகா வந்து இதை எதிர்க்கிறன்றதை தாண்டி அந்த மக்கள் அங்கேயே வாழ்றாங்களே. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, 1005 குடும்பங்கள் இருக்காங்க, 13 கிராமங்கள் இருக்காங்க, 13க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 13 நீர்நிலை. அவங்க வந்து தெளிவாக வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீர்நிலைகள் அழிச்சு எங்களோட வாழ்வாதாரம், அது பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் அவ்வளோ நல்லா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் வந்து விவசாய நிலங்கள் வந்து இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க வந்து ப்ராசஸே தப்பான ப்ராசஸை இவங்க பண்ணிருக்காங்க. சமதளமான ஓடுதள பாதை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு நீர்நிலையை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் சமம் பண்ணவே முடியாது. விவசாய நிலங்களை அழிச்சிட்டு நீங்கள் பண்ண, அதுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா, மற்ற 3 இடங்கள் நீங்களே தேர்வு பண்ணிச்சோம். பன்னூர் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்குது, அந்த இடத்துல பெருசாக விவசாய நிலங்கள் கிடையாது, அந்த இடத்துல கிராமங்கள் கிடையாது. ஏன் அந்த இடத்துல போட மாட்டேன்றீங்கன்னு மிகப்பெரிய கேள்வி இருக்குங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வணிகம் இருக்குது. அந்த வணிக நோக்கத்துக்காக தான் இவங்க வந்து பண்ணுறாங்கன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகுது. அதனால் மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கம், மக்களோட பிரதானம் தான் இங்கே வந்து முக்கியம், மக்களோட வாழ்வாதாரம் தான் முக்கியம், மக்களோட நிம்மதியாக இங்கே வந்து இருக்கணும், அதுதான் வந்து முக்கியமாக. அதை தாண்டி நம்ம திட்டங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஏன் மற்ற வந்து திருச்சியிலும் சரி, மதுரையிலும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, தூத்துக்குடியில் இருக்குது அந்த ஏர்போர்ட்லாம் நீங்கள் இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமே. இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 300 விமானங்கள் தான் கையாளுறாங்க, கிட்டத்தட்ட 600 விமானங்கள் கையாளலாம். சென்னையே நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம், அதையே நீங்கள் இன்னும் மேம்படுத்தலாம். நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி செய்திகள் 100 முறை அந்த வந்து கண்ணாடி பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்தது நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து உள்கட்டமைப்பு வந்து சரி பண்ணி இதெல்லாம் வந்து சரி பண்ணாலே போதும். அதனால பரந்தூர் நிச்சயமா வந்து வராது, அதில் வந்து உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம். தாவேகா வந்து சட்ட போராட்டம் வந்து எடுக்கும் தயாராக இருக்கும். திமுகவோட முக்கிய எதிரினே சொல்லலாம் பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக வராததற்கு ஒரு முக்கிய காரணமாக திமுகவும் திமுக கூட்டணியும் இருக்கல. ஆனால் விஜய்க்கு விமர்சிக்கிறாரு, 2 பேரும் நாடகம் போடுறான்றது. இது ஏன்?
ஆமாம், உண்மைதான். இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து அங்கே வந்து சுரங்கத்துக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இவங்க வந்து அப்போல்லாம் எதிர்க்கவே இல்லை. அந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிற நேரத்தில் வந்து இவங்க வந்து சும்மா வந்து எதிர்க்கிறாங்க. 1 2 அந்த ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்திலே வந்த திட்டம் தான் ஆமா, இது. அதிமுக தான் ஒப்புதல் கொடுத்தது. ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, 8 வழி சாலையை நீங்கள் எதிர்க்கிறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றீங்க. இதே முதலமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி வந்து ஏற்றினார். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தீவிரமாக நிலத்தை வந்து கையகப்படுத்தணும், அந்த விவசாயிகளை வந்து மிரட்டணும், உங்கள் மேலே குண்டாஸ் போடுவோம்னு சொல்கிற அளவுக்கு ஏன் அரசாங்கம் இவ்வளோ தூரம் போகும்போதுன்னா, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்றது தலைவர் சொல்றதுல வந்து எல்லா விதத்திலையும் வந்து சரியா தான் இருக்கு. அது தமிழ்நாட்டில் சரியான வாதம் தானே அது. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக வர்றதற்கு முக்கிய காரணமா திமுக இருக்குல்ல, அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லை, நிச்சயமா இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ நீட்டுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, முதல்ல என்ன சொன்னீங்க, நீட்டுக்கு வந்து எங்ககிட்ட வந்து சூட்சம் இருக்கு, எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும் இல்லைங்களா? விஷயம் தெரிஞ்சுதான் இது மத்திய அரசாங்கத்தின் அதான் சொன்னாலும் எங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா நாங்க அதை முடியெடுத்திருப்போம்னு சொல்லியிருக்கோம். இல்லை அது அப்போ பொய்யான வாக்குறுதி தானே நீங்க கொடுக்குறீங்க. இப்போ அதான் சொல்றேன், அவங்களோட இணக்கமாக தான் இருக்கீங்க. பல்வேறு நிகழ்வுகளுக்கு வந்து கூப்பிடுறீங்க. பாஜகலேருந்து இங்கே வராங்க, ஐயா கலைஞரோட நாணயம் வெளியீட்டுக்கெல்லாம் வந்து வராங்க. நம்ம விமர்சனம் பண்ணல, அது நம்ம விமர்சனம் பண்ணல. மத்திய அரசாங்கத்தோட மாநில அரசாங்கம் இணைந்து தான் வேலை செய்யணும். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒன்றும் வெளியில ஒன்றும் இருக்காதீங்கன்னு தான் நம்ம வந்து தலைவர் வந்து சொல்றோம். கள்ள கூட்டணி இருக்கிறது உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மத்திய அரசின் திட்டங்களை வந்து இவங்க வந்து ஆதரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விகள். திமுக அது நிச்சயமா வந்து பின்விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து விஜய் அவர்கள் திமுகவை விமர்சித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் இன்னொரு இது பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். எனது முதல் சந்திப்பு இங்கே வந்துட்டு தான் நான் என்னோட அடுத்த எல்லாத்தையுமே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன்ற ஒரு இதுவும் இருக்கார். விரைவில் என்ன பட வேலை வேற போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து எங்க மக்களை சந்திக்க போறோம்? இல்ல நிச்சயமா இப்ப பரந்தூரே நம்ம வேங்கவேல் எப்போ போக போறோம்? வேங்கவேல் நிச்சயமா நம்ம வந்து திட்டம் இருக்கு. நம்ம பரந்தூரும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. பத்திரிகைகள் எல்லாம் நிறைய கேள்விங்க. எப்போ வந்து பரந்தூர் போய் இப்போ பரந்தூர் தலைவர் வந்திருக்காரு. நிச்சயமா வேங்கவேல் போகிறோம். வேங்கவேல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடைக்கோடி கிராமங்களும் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சங்கரலிங்கபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தீண்டாமை சுவர் இருக்குது. அந்த மக்கள் 158வது நாள் 160 நாளாக வந்து போராடிட்டு தாங்க. இப்போ அங்கேயும் வந்து போகணும், எல்லா இடங்களுக்கும் வந்து போகணும். ஸோ மக்கள் நலம் சார்ந்து வந்து இருக்கணும், மக்களோட வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தாவேக்கோட திட்டமாக இருக்குது. அது நம்ம கொள்கையிலும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நல்ல திட்டங்களை வந்து ஆதரிப்போம். இந்த மாதிரி மக்கள் விரோத போக்குகளை வந்து நிச்சயமாக நம்ம வந்து ரொம்ப வலுவாக வந்து எதிர்ப்போம். 2026 வந்து மக்கள் வந்து ஒரு 2025 இப்போ வந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். 2026 தேர்தல் களத்துக்காக நம்ம இதை வந்து பண்ணவே இல்லை. மக்களுக்காக எப்பவுமே களத்தில் இருப்போம். தலைவர் வந்து அதை நோக்கி தான் வந்து போறாரு. ஸோ நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் வந்து வருவாங்க. பரந்தூருக்கு செல்றார், மக்களை சந்திக்க போறான்றப்ப இன்னொரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே, அங்கேயாச்சும் மீடியாவை சந்திப்பார், பிரஸ் மீட் கொடுப்பார் அப்படின்னு. தொடர்ந்து வந்து இதே வந்து பிரஸ் மீட் சந்திக்காம சென்று கொண்டே இருக்கிறார். ஏன் இதற்கு இவ்வளவு இது? ஏன்னா பிரஸ் மீட்ன்றது ஒரு காமனானது. எல்லா அரசியல் தலைவர்களும் அதில் முதல்வராக கூட பிரஸ் மீட் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய் ஏன் தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுன்னு இந்த மீடியா? இல்லை நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நம்ம கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகும்போது அதுக்கு முன்னாடி நிச்சயமாக வந்து சந்திப்பாங்க. அதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க, அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் ஒரு நிருபரை கூட நீங்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழல் தான். களத்தில் வந்து கள சூழல் வந்து அப்படி தான் இருக்குது. 1 மணி நேரம் திட்டமிட்டதே இன்றைக்கி அங்கே நடக்கலை. ஸோ அதனால் காவல்துறை எல்லா பக்கமும் நெருக்கடி கொடுத்ததுனால பொதுவெளியில் சந்திக்கிறது வந்து அவ்வளோ வந்து சரியாக இருக்குமான்னு வந்து தெரியல. கூடிய விரைவில் நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து நடக்கும். தலைவர் வந்து நிச்சயமாக வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திப்பார். இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு அவர் அந்த எல்லா முடிவுகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு சாத்தியம்? ஏன்னா இன்னும் குறுகிய காலமே இருக்கு, 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சாச்சு. இன்னும் நிர்வாகிகள் வேற இன்னும் போடலை, மாவட்ட செயலாளர் இன்னும் போடலை. எந்த நிர்வாகிகள் எவ்வளோ சீக்கிரம் மக்களை அடைய முடியும், 2026 வெற்றி அடைய முடியும்ன்ற கணிப்பு எப்படி இருக்கு? இப்போ நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நிர்வாகிகள் தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாங்க. 1 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவருக்கு வந்து ஷூட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து முழு நேரம் வந்து களப்பணியில் தான் வந்து தலைவர் வந்து இருக்க போகிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மக்களோட எழுச்சியே நீங்கள் பார்க்கலாம். நமக்கு குறுகிய காலம் இருந்தாலும் மக்கள் வந்து படையெடுத்து வராங்க. தாவேக்காவை நோக்கியும் தாவேக்கா கட்சிகளை நோக்கியும் மக்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களை நோக்கி வரும்போது அவங்கள அரவணைச்சிட்டு நம்ம போனாலே போதும். புதுசாக நம்ம களத்தில் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ மக்களுக்கு எதிராக வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து அரசாங்கம் வந்து செய்யுது. அதேமாதிரி மக்கள் நல திட்டங்களை வந்து சரியாக போய் செல்ல. பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுக்க
முடியல. இது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு வந்து களம் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் இந்த இலக்கு வந்து இலகுவாக நாங்கள் வந்து போவோம். அதே நேரத்தில் மக்களுக்கான பணிகளை செய்து மக்களோடத்துல வெற்றியை நாங்கள் வந்து பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.